ரொம்ப அழகாக போயிடுச்சு, சந்தோஷமாக நடத்துகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன இப்படி சிரிக்கிறாரு, இவ்வளோ சந்தோஷமாக வர்ஷிப் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரூம்லாம் திறந்து வந்து பார்த்தா பையன் சாப்பிட்டுக்கிறான் உட்காந்து ஜாலியாக. ஆண்டவர் காப்பாற்றி உயிரை காப்பாற்றி கொண்டார். நீ மகிழ்ச்சியாக இருந்தால் கர்த்தர் எல்லாத்தையும் செய்வார். ஸோ சோகமாக இருந்தால் கர்த்தர் அதை காட்டிலும் பழைய ஏற்பாடுலாம் அழுகிற காரியம்தான். ஸோ கேட்டு 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 ஆண்டோடைய சமூகத்தில் அழுது ஒப்பாரி வச்சு அப்படி கேட்டால் ஆண்டவர் கொடுக்குறவர். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. நம்ம நினைக்கிறத கர்த்தர் செய்கிறவர், நம்ம விரும்புகிறதை கர்த்தர் கொடுக்கிறவர். அதுதான் கர்த்தர். நீ மகிழ்ச்சியாக இரு. கர்த்தருடைய சமூகத்தில் தான் கடைசி வர்ஷிப் பாடும்போது கடைசியில் ஆண்டவரிடத்தில் வரும்போது மகிழ்ந்து களி கூறணுமா, மகிழ்ந்து களி கூறணும். அவருடைய சமூகத்தில் வரும்பொழுது ஆண்டவர் செஞ்சிட்டீங்க, எனக்கு எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டீங்க, அந்த மகிழ்ச்சி வராது. ஏன்னா ப்ரெசண்ட்டில் ஒரு அப்படியே நம்ம துக்கத்தில் இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு போராட்டத்தில் நம்ம இருக்கும் பொழுது சிரிப்பு வராது, மகிழ்ச்சி வராது. ஆனால் ஆண்டோடைய பிரசனத்தில் சிரிச்சு பாருங்கள், ஆண்டோடைய பிரசனத்தில் மகிழ்ந்து பாருங்கள்.